வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்க்ளைம் ஃப்ரான்சியோட ஃபைனல் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று கூட ஒரு ஸ்பெஷல் அசோசியேட் மீட் நடந்தது. அதில் சாரோடைய ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 31 நம்ம ஃப்ரான்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக ஒரு ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆஃபரை சார் கொடுத்துருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் லீடர்ஸ். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறுவனம் துவங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது ஃபஸ்ட் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு சார் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 1 lakh வரைக்கும் நம்ம ஃப்ரான்சிஸியோட காஸ்ட் இருந்தது. அப்போது 70% டிஸ்கவுண்ட்டில் நமக்கு ஆஃபருக்கு கிடைச்சது. அப்போ ஆல்ரெடி 30,000ல் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இஎம்ஐ ஆப்ஷனும் வந்தது. அதுலேயும் இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டுருக்கு நண்பர்களே. இது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதையும் தாண்டி இந்த 31 கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத சில விஷயங்களை சார் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர். அப்போ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. கிட்டத்தட்ட 80% ஆஃபர்னால் என்னாச்சு, 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் நீங்கள் நம்மளுடைய ஃப்ரான்சிஸியை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுக்க முடியாமல் இருந்தீங்களோ அவங்களாம் இம்மீடியட்டாக இந்த ஆஃபரை பயன்படுத்தி எடுத்துருங்க. இது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி சார் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 15,000 ஜஸ்ட் 15,000ல் நீங்கள் நெட் பேமெண்ட்டாக கொடுத்து எத்தனை ஃப்ரான்ஸு நீங்கள் பர்சனலாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். இது என்ன பர்பஸ்னால் ஒரே விஷயந்தான். டே 1 அதாவது டிசம்பர் 2, 2024 ஃப்ரான்சி லான்ச் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் என்னென்னா 16,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் இருந்தது. ஆனால் அதை விட இன்றைக்கி கம்மி பண்ணி சார் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரே விஷயந்தான். இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணவங்களும் தெரியும், அடுத்தடுத்த ஸ்டேஜில் ரேட் ரைஸ் ஆகும்போது எடுக்க முடியாமல் நிறைய பேர் தவிச்ச விஷயம் தெரியும். அப்போ அவங்கள எக்காரணத்து கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லாஸ்ட்டு 1 இயராக ட்ராவல் பண்ண அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் ஃப்ரான்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்களோ இம்மீடியட்டாக எடுங்க. அது 1 எடுப்பீங்களா, 2 எடுப்பீங்களா, எவ்வளோ எடுப்பீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த ஆஃபரையும் சார் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயம். இது ஜஸ்ட்டு இந்த 31 வரைக்கும் தான் இருக்க போது. எவ்வளோ குயிக்காக நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இமீடியட்டாக எடுத்து சக்ஸஸ் பண்ண எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதோட விடலை, சார் அடுத்த விஷயமும் பண்ணியிருக்காங்க. இந்த 70%, 80%, 85%ன்றதை தாண்டி 100% கேஷ்பேக் காயின்ஸ் அப்படின்ற ஒரு நம்ம லிஸ்ட்டில் இல்லாத ஒரு விஷயத்தையும் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா என்காயின் அப்படின்ற ஒரு விஷயமும் இனிமேல் அது ஃபர்தராக நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் நமக்கு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆன் யுவர் டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி கிளைம்டு ஃப்ரம் டிவிரம் டெக் அண்ட் டிவிரம் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது என்னென்னா, இன்றைக்கி டிவிரம் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து உங்களுக்கு லான்ச் ஆக போகிற விஷயம் தெரியும். ப்ளஸ் இன்றைக்கி டிவிரம் மூலமாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதிலிருந்து சார் இப்போ கொடுத்துருக்க கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் இந்த 7 days உள்ளே வரீங்களோ உங்களுடைய கேஷ் 100% கேஷ்பேக்காக ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இங்கே நாம் இப்போ பே பண்ணக்கூடிய அந்த 15,000 20,000 இல்லை எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரான்ஸி நீங்கள் எடுக்கிறீங்களோ 100% உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக போகுது. அது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, மேக்ஸிமம் 5 yearsல நமக்கு ரீஃபண்ட் ஆக போகுதுன்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நான் தகவல் கொடுத்துக்கிறேன் நண்பர்களே. ஓகே, அப்போது இது யாருக்குன்னா ஃப்ரான்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்கள 1 2 எடுத்துருக்கவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர் தானே. அப்போது இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி டீமை ட்ராவல் பண்ணிகிட்ருக்க நபர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வெல்கம் டு என்க்ளைம் கோல் செட்டிங் ப்ரோக்ராம் ஃபார் அசோசியேட்ஸ். அப்போது இங்கே அசோசியேட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்க நபர்கள் தெரியும், அசோசியேட்னாலே நீங்கள் டாப் 100ல் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 100 லிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஃப்ரான்சிஸியை பயன்படுத்தி தான் அந்த பொசிஷனுக்கும் வந்திருக்காங்கன்றது இந்த தெரிவிச்சுக்கலாம் லீடர்ஸ். அப்போ நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் டாப் 100க்குள்ளே இல்லாத நபர் கூட இன்றைக்கி இந்த டாப் 100 பொசிஷனில் வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சார் இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி அசோசியேட்டாக ட்ராவல் பண்ண நபர்களுக்கு கரண்ட் ஆஃபர் உங்களுக்கு தெரியும். அதாவது கரண்ட் ஆஃபர் மீன்ஸ் இந்த 7 சர்க்கிளில் உங்கள் டீமில் எங்கே பிஸ்னஸ் நடந்தாலும் ஃப்ரான்சிஸி இப்போ உதாரணத்துக்கு இப்போ 20,000 ஃப்ரான்சிஸி எடுத்து ஒரு நம்பர் வராங்க அப்படின்னா உங்கள் டேரக்டில் 20% அப்படின்றது சர்க்கிள் கமிஷனாக பிரியும். அந்த 20% இருந்து ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு மட்டும் 25%. உதாரணத்துக்கு 20,000ல் 20%ன்றது இன்றைக்கி 4,000. அந்த 4,000 25% அப்படின்னா 1,000 நம்மளுடைய இன்கமாக கிடைக்கும். இதுதான் டேரெக்டாக கிடைக்கக்கூடிய, அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அப்போ அடுத்தடுத்த சர்க்கிளுக்கு உங்களுக்கு என்ன ஸ்லாப்ன்றது உங்களுக்கு தெரியும். 15%, 10% அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய டேரக்ட்டுக்கு மட்டும் இப்போ ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எவ்வளோ பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். என்ன ஆஃபர் அப்படின்னா
கேஷ் ரிவார்டாக 5000 ருபீஸ் உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்க போகுது. இந்த ஒரு மெகா ஆஃபரை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த மாதிரி ஒரு கேமில் வராதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அப்போ உங்கள் டேரக்டில் ஒரே ஒரு நபர் என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு 5000 ருபீஸ் கிடைக்க போகுது. அப்போ டேரக்டில் 10 பேருக்கு கொடுக்கலாமா 100 பேர் கொடுக்கலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 10 பேர் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் உங்களுக்கு கேஷ் ரிவார்டாக நமக்கு ப்ரோக்ராமில் அது ரெகக்னேஷனாக கிடைக்க போது. அந்த ஆஃபரும் சார் ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்க்கிள் 1 டேரக்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் நண்பர்களே. அப்போது இதை யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ பேரை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ராவல் பண்ணுற நபர்களுக்கு தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இது ஆல்ரெடி யார் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது இன்னும் வேல்யூபுளாக இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரியாரிட்டி அலாட்மெண்ட் அண்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சார் கொடுத்துருக்காங்க. அதாவது டிவிரம் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கம்மிங் அக்டோபரில் லான்ச் ஆக போகுது. மொத்தமே 200 சைடு தான் லான்ச் ஆகுது. அப்போது அதில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அசோசியேட்ஸே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எனக்கு உனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட போகும். அதில் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா யார் இந்த கேமில் ட்ராவல் பண்ணுறாங்களோ, இந்த ஃப்ரான்சைஸிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வேல்யூ 50,000 1 lakh மேலே அதனுடைய ஏர்னிங்ஸ்லாம் இருக்க போது. அப்போ நீங்கள் அந்த டாப் 100ல் டாப் 50 டாப் 30 அப்படி அந்த ஒரு பொசிஷன் அடையிறதுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபரும் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இப்போ இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்தி கிட்டத்தட்ட உங்கள் டேரக்டில் ஒரு 10 நபர்களும் உங்கள் டீமில் ஆல்ரெடி டீம் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஒரு 100 ஃப்ரான்ச்சைஸி உங்கள் டீமில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது அப்படின்னா, ஸோ அச்சீவர்ஸ் ப்ரோக்ராமாக ஃபேமிலி ட்ரிப்பு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. வித் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டூர் ஆப்ஷனும் இருக்குது. வித் ரெகக்னேஷனோட இருக்க பொது லீடர்ஸ் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. அப்போது இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்றத ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ன பேட்சில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வெரிஃபைடு யூஸராக இருந்தால் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிடக்ஷன் ஆகும், அசோசியேட்டாக இருந்தால் என்ன டிடக்ஷன் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா வெரிஃபைடு யூஸர்னால் 30% வரைக்கும் டிடக்ஷன் ஆகும். அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கு 20%. ப்ரோ அசோசியேட்ன்றது ரொம்ப சில நபர்கள் மட்டும் தான் இருக்காங்க, அவங்களுக்கு 10% இருக்கும். அப்போ இங்கே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த 7 டேஸை பயன்படுத்தி யாரெல்லாம் இந்த கேமில் உள்ள வந்து டீமை பில்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய இன்கமில் இப்போ நீங்கள் வெரிஃபைடு யூஸராக இருக்கீங்கன்னா 30% டிடக்ஷன் ஆகணும். ஆனால் இங்கே ஜஸ்ட்டு 10% தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீயாக போகும். அந்த ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா உங்களோட பேட்சே வந்து ஸ்பெஷல் மெம்பர் அப்படின்றது ஷோ ஆக போகுது. அப்போது இதெல்லாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஆஃபர்லேயும் இந்த ஒரே ஆஃபரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குன்றத பார்க்கலாம். ஃபைனலாக 100% கேஷ்பேக் காயின் அப்படின்றது ஒன்லி யூஸருக்கு மட்டும் கிடையாது. உங்கள் டீமில் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன். உங்கள் டீமில் இப்போ நீங்கள் டேரக்டில் ஒரு 10 நபர் கொடுத்துருக்கீங்க, உங்கள் டீமில் ஒரு 100 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 15,000 காஸ்ட்லேயே நான் சொல்கிறேன். அப்போ 100 ஃப்ரான்சைஸி உங்கள் டீமில் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கான பிஸ்னஸ் நடந்திருக்கும். இந்த 15 லட்சம் ரூபாய்க்கான காயினும் உங்களுடைய வேலெட்டில் ஷோ ஆனால் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து நினச்சி கூட பார்க்க எப்படி சாரால் யோசிக்க முடியுதுன்னு தெரியல. ஸோ அந்த விஷயத்தையும் நான் ஒரு பாயிண்ட் கூட சொன்னேன், பணத்தாலே அடிக்கணும் அப்படின்னு ஒரு வேர்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நேற்று மீட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே உங்கள் டீமில் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் டீம் மூலமாக எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருந்தாலும் அதில் சம் பர்சன்டேஜ்லாம் கிடையாது. 100% அதுலேருந்து கேஷ்பேக் காயின்ஸாக என் காயினாக உங்களுடைய வேலெட்டில் அதுவும் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அப்போது நமக்கு ரொம்ப விரைவாக இன்ட்ரோடியூசிங் என் காயின்ஸ். அப்போ அந்த என் காயின்ஸ்ன்றது என்ன ஒன்றும் இல்லை, ஒரு காயினோட வேல்யூ இன்றைக்கி ₹1 வரப்போகுது. அப்போது இது ஏதோ கிரிப்டோ கரன்சி அப்படின்லாம் தயவுசெய்து மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம். இது டேரெக்டாக ஒரு காயின் ₹1 அப்படின்றத டேரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெடிமாக உங்களுக்கு யூட்டிலைஸ் உங்களோட வேலெட்டுக்கு ரிசீவ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய டீமையும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். அதில் ஒரு சின்ன வேர்டிங்கே கொடுத்துருப்பாங்க, யுவர் சக்ஸஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட் அப்படின்ட்டு. நான் இந்த வீடியோ கூட நான் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கான ரீசனே உங்களுடைய சக்ஸஸ்க்காக தான். அப்போது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சக்ஸஸுக்கும் உங்களுடைய டீம் சக்ஸஸுக்கும் இந்த வீடியோவும் பயன்படுத்துங்க, இந்த ஆஃபரையும் முழுமையாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அனைவருக்கும் காத்துட்ருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.